அனைவருக்கும் வணக்கம். ஈரான் நாட்டின் மீது நாங்கள் மர்ம தாக்குதல் ஒன்று நடத்துவோம் அப்படின்னு இன்றைக்கு காலையில் இஸ்ரேல் விடுத்திருக்கிற எச்சரிக்கை, படு பயங்கரமான எச்சரிக்கை உலகம் முழுவதும் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்குது. இஸ்ரேல் அப்படி என்ன தாக்குதலை ஈரானின் மீது நடத்த போகுது? இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் லேட்டஸ்டாக என்ன பிரச்சனை நடந்து வருது? இது எப்படி உலக அமைதியவே குலைக்க கூடும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பர்களே. வாங்க. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் லேட்டஸ்டாக நடந்து வருகிற இந்த போர் தான் இப்பொழுது உலகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருது. சென்ற வாரம் இஸ்ரேல் சிரியா நாட்டின் மீது ஒரு தாக்குதல் நடத்துச்சு. சிரியா நாட்டில் இருக்கிற இஸ்லாமிய தீவிரவாதிகள் தொடர்ந்து இஸ்ரேலின் மீது தாக்குதலை நடத்தி வந்ததால அவங்களை அடக்குவதற்காகவும் அவங்களை ஊக்குவிக்கிற ஆட்களை அடக்குவதற்காகவும் இஸ்ரேல் சிரியாவின் மீது ஒரு தாக்குதல் நடத்துச்சு. சிரியாவில் அது தாக்குதல் நடத்தின இடம் எதுன்னு பார்த்தோம்னா ஈரானுடைய துணை தூதரகம் தான் அது. அந்த தாக்குதல்ல ஈரானை சேர்ந்த 12 அதிகாரிகள் கொல்லப்பட்டாங்க. இதுதான் இப்பொழுது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே வெடிச்சிருக்கிற பிரச்சனைக்கு அடித்தளமே, காரணமே இதுதான். அது சரிங்க சார், சிரியாவில் இருக்கிற இஸ்லாமிய தீவிரவாதிகள் மேல தாக்குதல் நடத்துறதுக்கு அந்த நாட்டுடைய ஈரான் துணை தூதரகத்து மேல எதற்காக இஸ்ரேல் தாக்குதல் நடத்துச்சு அப்படின்னு தானே கேட்குறீங்க. சரியான கேள்வி நீங்க கேட்டது. இது என்ன அப்படின்னாக்க, அந்த நாட்டில் இருக்கிற இஸ்லாமிய தீவிரவாதிகள் இருக்கிறாங்களா, ஹெஸ்புல்லா தீவிரவாதிகள், அந்த தீவிரவாதிகளுக்கு பின்புலமே ஈரான் தான். ஈரான் தான் அவங்களுக்கு ஃபண்டிங் பண்ணுது, ஆர்ம்ஸ் சப்ளை, இராணுவ தளவாடங்களை சப்ளை பண்ணுது, எல்லா வகையிலையும் ஊக்குவிக்கிறது இந்த ஈரான் தான். அங்க மட்டும் இல்ல நண்பர்களே, அதை தவிர இப்ப காசால இருக்கிறானுங்கள ஹமாஸ் தீவிரவாதிகள், அந்த தீவிரவாதிகளுக்கு பின்புலமும் ஈரான் தான். அது மட்டும் இல்ல, இஸ்ரேலுடைய இன்னொரு அண்டை நாடான யெமன் நாடு இருக்கு இல்லையா, அந்த நாட்டிலையும் தீவிரவாதிகள் இருக்கிறாங்க, இஸ்லாமிய தீவிரவாதிகள். அந்த நாட்டு அரசாங்கத்தை எதிர்த்தும் அவங்க போராடுறாங்க. அந்த தீவிரவாதிகள் யாருன்னா ஹூத்தி தீவிரவாதிகள். அந்த தீவிரவாதிகளுடைய பின்புலமும் ஈரான் தான். நான் சொன்ன விஷயத்திலிருந்தே உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஈரான் தான் அந்த பகுதியில் இருக்கிற அனைத்து இஸ்லாமிய தீவிரவாதிகளுக்கும் ஒரு பின்புலமாகவே விளங்குது. ஈரான் ஏங்க சார் இப்படி செய்யுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அவனுக்கு வேலையே அதுதான். ஈரானுடைய வேலையே அந்த பிராந்தியம் முழுவதும் இருக்கிற இஸ்லாமிய தீவிரவாதிகளை தூண்டிவிடுவது, அவர்களுக்கு ஆர்ம்ஸ் சப்ளை பண்ணுறது. அப்புறம் இந்த ஷியா சுன்னி முஸ்லிம்ஸுக்கு இடையே இந்த சண்டை நடக்குது இல்லையா, அதில் ஈரான் 95% ஷியா இஸ்லாமிய மக்களை கொண்ட நாடு. அதனால ஷியா இஸ்லாமிய பிரிவை தான் ஊக்குவிக்கணும். இன்னொரு பிரிவு இருக்கு இல்லையா, சுன்னி பிரிவு, அது வேலைக்காகாது, அதை முடிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமிய நாடுகளுக்குள்ளேயே, இப்ப யெமன் எடுத்துக்கோங்க, அது இஸ்லாமிய நாடு தான். சிரியாவை எடுத்துக்கோங்க, அது இஸ்லாமிய நாடு தான். இந்த மாதிரி இஸ்லாமிய நாடுகளுக்குள்ளேயே கூட ஷியா அரசாங்கம் நடந்தது அப்படின்னா அங்க தீவிரவாதிகளை ஊக்குவிச்சு அங்க ஷியா பிரிவை பரப்புறது, இதுதான் இவங்களுக்கு வேலையே. அப்போ இஸ்லாமியர்களுக்குள்ளேயே 2 பிரிவுகளுக்குள்ள நடக்கிற சண்டை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நீ எந்த பிரிவா வேணாலும் இருந்தாலும் சரி, இஸ்ரேலுக்கு எதிராக நிற்கிறையா, நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னும் ஈரான் ஒரு ஸ்டாண்ட் எடுக்குது. இஸ்ரேல் நம்பர் 1 எதிரி ஈரானுக்கு. ஏன்னா இஸ்ரேலை சேர்ந்தவர்கள் யூதர்கள் அப்படிங்கிறதுனால யூதர்கள் தான் எங்களுடைய நம்பர் 1 எதிரி அப்படின்னு ஈரான் வெளிப்படையாகவே சொல்லுகிற ஒரு நாடு. அதனால தான் இஸ்ரேலுக்கு எதிராக யாரு துப்பாக்கி தூக்கினாலும் உடனடியாக அவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு போயிடும் ஈரான். அப்படித்தான் சிரியாலையும் இந்த வேலையை செய்யுது ஈரான். சிரியாவில் இருக்கிற ஈரான் நாட்டுடைய துணை தூதரகம் மூலமாக அந்த நாட்டு தீவிரவாதிகளுக்கு எல்லா வசதியும் கிடைக்குது, எல்லா சப்போர்ட்டும் கிடைக்குது, எல்லா சப்ளையும் நடக்குது. பணமாகட்டும், இராணுவ தளவாடங்கள் சப்ளை ஆகட்டும், எல்லாம் கிடைக்கிறதுனால அதை வாங்கிட்டு தான் இவனுங்க இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்துறானுங்க. அப்படிங்கிற கடுப்பில் தான் இஸ்ரேல் சிரியா நாட்டில் இருக்கிற ஈரான் துணை தூதரகத்து மேலே தாக்குதல் நடத்துச்சு. அதில் 12 ஈரானிய அதிகாரிகள் இறந்துட்டாங்கன்னு உடனே ஈரான்
உடனடியாக நாங்கள் இஸ்ரேலை பெரிய அளவில் தாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லுச்சு. ஈரான் வந்து இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்த போகுது அப்படின்னு உலகமே அஞ்சுச்சு. இந்தியா, அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ் உள்ளிட்ட பல முக்கிய நாடுகளும் அந்த நாட்டில் ஈரான்லையோ இஸ்ரேலையோ வாழ்கிற அந்தந்த நாட்டு பிரஜைகளை, இந்தியா வந்து இந்திய பிரஜைகளை உடனடியாக நீங்கள் இந்தியா வந்துருங்க, இல்லைன்னா கூட தூதரகத்தில் நீங்கள் எங்கே இருக்கிறீங்கிற தகவல்களை தெரிவிங்க அப்படின்னு சொல்லி யாரும் இப்போதையத்துக்கு இந்த நாட்டுக்கு ஈரானுக்கோ இஸ்ரேலுக்கோ டிராவல் பண்ண வேண்டாம், பயணம் மேற்கொள்ள வேண்டாம் அப்படின்னு கூட சுற்றறிக்கையெல்லாம் விட்டாங்க, வார்னிங் விட்டாங்க. உலகமே பயந்ததுக்கேற்ப ஈரானும் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை இஸ்ரேல் மேலே நடத்துச்சு. 100க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள், ஏவுகணைகளை ஒரே சமயத்தில் இஸ்ரேலின் மீது ஈரான் தாக்குதல் நடத்துச்சு. ஈரான் வந்து இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்தினா அதே சமயத்தில் அங்கே சிரியாவிலிருந்து அந்த இஸ்லாமிய தீவிரவாதிகள் இங்கே அடிக்கிறானுங்க, ஹெஸ்புல்லா. இந்த பக்கம் யெமன் நாட்டிலிருந்து அங்க இருக்கிற இஸ்லாமிய தீவிரவாதிகள், ஹூத்தி தீவிரவாதிகள் இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்துறாங்க. இந்த பக்கம் காசால இருந்து ஹமாஸ் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்துறாங்க. இந்த பக்கம் வெஸ்ட் பேங்க்ல இருந்து கூட சில தாக்குதல்கள் நடந்திருக்குது இஸ்ரேல் மேல. ஒரே சமயத்தில் எல்லாருமே இஸ்ரேலின் எல்லா பக்கத்துல இருந்தும் தாக்குதல் நடத்தினாங்க. ஆனாலும் கூட இஸ்ரேல் அங்க ஏற்கனவே தான் வச்சிருக்கிற அந்த மிசைல் ஷீல்டு இருக்குது இல்லையா, அயர்ன் டோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அயர்ன் டோம் வந்து ஈரானிலிருந்தும் பிற பகுதிகளிலிருந்தும் ஏவப்பட்ட கிட்டத்தட்ட 99% ட்ரோன்களை, ஆளில்லா போர் விமானங்கள், ஏவுகணைகள், ராக்கெட்டுகள் போன்றவற்றை வானிலேயே தடுத்து நிறுத்திட்டதுனால இஸ்ரேல் தப்பிச்சது நண்பர்களே. அப்படி அந்த ஸ்ட்ரைக்கை வந்து காப்பாற்றுறதுக்காக அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற நாடுகளும் தங்களுடைய கப்பல்களை அங்கே நிறுத்தி அங்கே வந்து தங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் மிசைல்களையும் நிறுத்தியிருந்தாங்க. அவைகளும் உதவி செய்தது இஸ்ரேலுக்கு. இதற்கு பிறகு ஈரானுடைய இந்த மிகப்பெரிய தாக்குதல் தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படிங்கிறத கண்கூடாக பார்க்கிறோம் நாம. ஆனால் இஸ்ரேல் வந்து கடும் கோபத்துக்கு ஆளாகி இருக்குது. இஸ்ரேல் வந்து என்ன சொல்லி இருக்குது, இப்போ ஈரானை, எங்கள் மீது இவ்வளவு பெரிய தாக்குதல் நடத்திய ஈரானை நாங்கள் சும்மா விட மாட்டோம், ஈரானின் மீது நாங்கள் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை விரைவில் நடத்த போறோம் அப்படின்னு சொன்னதோடு இல்லாமல் அதில் ஒரு மர்ம ஆயுதத்தை நாங்கள் பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு இஸ்ரேல் சொல்லி இருக்கிறது தான் இப்பொழுது உலக அரங்கில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. இந்த மர்ம ஆயுதம்ங்கிறது ஏதேனும் நியூக்ளியர் வெப்பனாக இருக்குமா, அல்லது லேசர் வெப்பன்லாம் பயன்படுத்துகிறாங்களா, அந்த மாதிரி ஏதாவது நியூ டெக்னாலஜியாக இருக்குமா, அல்லது இந்த குண்டுலையே அணுகுண்டு மாதிரிலாம் குண்டெல்லாம் தயாரிக்கிறாங்களா, அந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமான புதுவகை குண்டை இஸ்ரேல் வந்து ஈரானின் மீது வீச போகுதா அப்படின்னு உலகமே இப்பொழுது அச்சத்தோடு அந்த பகுதியை உற்று நோக்கிக்கிட்டு வருது நண்பர்களே. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, உலகம் அமைதியாக இருக்க வேணும் அப்படிங்கிறதான் நம்முடைய அவாவாக இருக்குது. பாரதமும் ஒரு அமைதி நாடு, அமைதியை போதிக்கிற நாடு அப்படிங்கிறதுனால 2 நாடுகளும் அமைதி காக்க வேணும் அப்படின்னு நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் 2 நாடுகளையுமே கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. இந்தியா தெளிவாக இஸ்ரேலும் ஈரானும் கொஞ்சம் பொறுமை காக்க வேணும், எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி இருக்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, ஒரு மர்ம ஆயுதத்தை கொண்டு நாங்கள் தாக்குதல் நடத்த போறோம் அப்படின்னு இஸ்ரேல் சொல்லி இருப்பது உண்மையிலேயே ஈரானுடைய வயிற்றுல புளிய காய்ச்சிருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஈரான் வயிற்றுல மட்டுமல்ல, நம்முடைய வயிற்றிலும் கூட புலியைத்தான் கரைச்சிருக்குது. இஸ்ரேல் புதியதாக என்ன மர்ம ஆயுதத்தை கண்டுபிடிச்சிருக்குது, என்னத்தை பிரயோகிக்க போகுது அப்படிங்கிறது அடுத்த சில நாட்களில் தெரிஞ்சிடும் நண்பர்களே. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.